Hi friends, welcome back to my channel Nurses Guide Mini YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்லேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹரியானா ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன் என்னென்ன ஜாப்னு பார்த்துடலாம். என்னென்ன போஸ்ட்னு பார்க்கலாம். நேம் ஆஃப் தி போஸ்ட் வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 1 போஸ்ட் இருக்குது. 31,000 சொல்லியிருக்காங்க மந்த்லிக்கு. கிராஜுவேட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோட்டோகால், எலக்ட்ரானிக் டேட்டா கேப்சர் சிஸ்டம், டேட்டா கிளீனிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் வந்து இன்டர் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரோக்ராம் ஃபார் மெட்டர்னல் நியோனிட்டல் அண்ட் இன்ஃபன்ட் சயின்ஸ் 30 இயர்ஸ். வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 8th ஜூலை சொல்லியிருக்காங்க. 2024 சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஆர் பிடெக் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். பிஇஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கிராஜுவேட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் சிக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 38,000 சொல்லியிருக்காங்க. டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் சீனியர் ஸ்டடி நர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு 1 போஸ்ட் இருக்குது. 42,000 சேலரி, 30 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டு. டேட் பார்த்தீங்கன்னா 5th ஜூலை சொல்லியிருக்காங்க. அங்கன்றதுக்கு பிஎஸ்சி நர்சிங் ஆர் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் 2 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜினம் வித் 3 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மல்டி ஒமிக் சிக்னேச்சர் ஆஃப் ஹியூமன் பிளாசண்டா. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாஃப் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து 31,500 per month. ஏஜ் வந்து 30 சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 5th ஜூலை 2024 சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ஆர் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் வந்துட்டு ஜீனோமிக் அண்ட் அனலைசிஸ் பிளானிங் phase 2 இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரேடியாலஜிஸ்ட் ஆர் சோனாலஜிஸ்ட் போஸ்ட் வந்து 1 சொல்லியிருக்காங்க. 1,99,000 அதாவது 1 lakh சொல்லியிருக்காங்க. 35 சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து 5th ஜூலை 2024. MDR DNB இன் ரேடியாலஜி படிச்சிருக்கணும். சர்வீஸ் வித் டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியோ டயக்னோசிஸ் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். சர்வீஸ் முடிச்சிருந்து உங்களுக்கு வந்து 2 years ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ரீசெண்டாக எடுத்த ரெஸ்யூம் அண்ட் 1 set ஆஃப் ஃபோட்டோ காப்பி டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஒரிஜினல் வேலிட் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க. உங்களோட ஒரிஜினல் வேலிட் ஐடி கார்டு வந்து கேட்டிருக்காங்க. வெரிஃபிகேஷனுக்காக ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. SC ST இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 years சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெப்சைட் லிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி கொண்டு போங்க. வித் ஒரிஜினல் ஐடி கார்டு கொண்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வந்துட்டு நர்சஸ் கைட் தமிழ் சேனலோட இன்னொரு சேனல் தான் இந்த நர்சஸ் கைட் மினி யூடியூப் சேனல். சம் ரீசன்ஸ்னால என்னால் நர்சஸ் கைட் தமிழ் சேனலில் வீடியோஸ் வந்து போட முடியல. அதனால தான் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நர்சஸ் கைட் தமிழ் சேனல் வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த சேனல் சப்போர்ட் பண்ணும்போது இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.